الحمد لله الذي كفى والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. وفي الصحيحين عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரமதான அடைவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரணும். இன்னும் ஓரிரு சில நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் ரமதானை சந்திக்க இருக்கிறோம். இந்த ரமதான தந்த நோக்கத்தை அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு முன்னால உள்ளவர்களுக்கு எப்படி இந்த ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அதே போல உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய காரணம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க எல்லாரும் தக்வாதாரிகளாக மாறணும் என்பதற்காக வேண்டி. அப்ப இந்த ரமதானுடைய நோக்கம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், எல்லாரும் தக்வாதாரிகளாக மாறணும். இந்த ரமதான் முடியக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு தக்வாதாரியாக, நான் ஒரு தக்வாதாரியாக நான் இல்லைண்டா இந்த ரமதானுடைய நோக்கத்தை நான் அடையல. இந்த ரமதானுடைய நோக்கம் என்ன? நாங்க தக்வாதாரிகளாக மாறணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த மாதத்திற்கு ரமதான் என்ற பெயரை வச்சான்? இந்த பெயர் எங்கிருந்து வந்துச்சு? ரமதா என்ற வார்த்தைக்கு அரபுல என்ன அர்த்தம் என்றா சுட்டரிக்க கூடியது. எதை சுட்டரிக்கும்? ரமதா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சுட்டரிக்க கூடியது. எதை சுட்டரிக்கும்? பாவங்களை சுட்டரிக்க கூடியதான் ரமதான். பாவங்களை இல்லாமலாக்கி அந்த பாவங்களை நன்மைகளாக மாற்றக்கூடிய ஒரு காலம், ஒரு சீசன், அமல்களுடைய ஒரு சீசன். கண்ணியமானவர்களே, அதனால இந்த ரமதானை நாங்க சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.